நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பதஞ்சலி மகரிஷி அருளிய அஷ்டாங்க யோகா பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவே திருமூலர் தமிழிலும் சொல்லியிருக்கார். இப்போ நம்ம ஏற்கனவே யம நியம ஆசனா என்ற முதல் 3 அங்கங்கள் பாகங்கள் பார்த்திருக்கிறோம். அதில் 3வது ஆசனா, கீழே உட்கார வேண்டும். அதில் நிறைய ஆசனங்கள் இருக்குது, அதெல்லாம் கடைசியில் பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு சுகமாக உட்காருங்கள். கீழே உட்காரவே முடியாது அப்படின்னாக்கா சேரில் உட்காருங்க. எப்படியோ பிராணாயாமம் பண்ணணும், யோகா பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இப்போது 4வது அங்கம் பிராணாயாமம். பிராணா என்றால் சுருக்கமாக மூச்சு அப்படின்னு வச்சுங்க. இந்த பிராணாயாமம் என்றால் அந்த மூச்சை கட்டுப்படுத்துதல். இப்போ பிராணா என்பது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். எப்படி நமக்கு தெரியுதுன்னாக்கா மூச்சு வழியாகத்தான் நமக்கு தெரிகிறது. இப்போது கடவுள் வச்ச வழி ஒன்று இருக்குது. அது சாதாரண 100% ஆஃப் ஜனங்களுக்கு மூச்சு உள்ளே போயின்ட்டுருக்கு, வெளியே வந்துட்டுருக்கு, உள்ளே போயின்ட்டுருக்கு, வெளியே வந்துட்டுருக்கு. பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் நடக்குது. இப்போது எப்பாவது நின்று போச்சுன்னு வச்சுங்க, டாக்டர்கள் என்ன சொல்லுவார்கள், நீ மூச்சு நின்று போச்சுன்னா பிராணம் போச்சு அப்படின்னு. மூச்சு வழியாகத்தான் பிராணம் என்பது செயல்படுது. அதை நாம் நம்ம ஓரளவிற்கு நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். அதுதான் பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தில் நிறைய விதங்கள் இருக்குது. நாம் ரொம்ப எளிதான 2 விதங்கள் பார்ப்போம். மீதெல்லாம் நீங்கள் குரு கிட்ட தான் கற்றுக்கணும். ஒன்று, இந்த கைகள் யூஸ் பண்ணாமலே எப்படி கடவுள் வச்சுருக்காரோ அதே மாதிரி நாம் ஒரு பிராணாயாமத்தை பார்ப்போம். இதில் என்ன பண்ணுவோம்னாக்கா, முதல்ல இந்த பிராணத்தை, சுவாசத்தை, காற்றை உள்ளே இழுத்துதல். இந்த 2 மூக்குத்துளி வழியாக உள்ளே போகும். இப்படி உள்ளே இழுத்த பிறகு காற்று உள்ளே அடக்க வேண்டும், நிறுத்த வேண்டும். ஒரு 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் நிறுத்துங்க போதும். ரொம்ப கஷ்டப்படாமல் நிறுத்துங்க. அப்புறம் அந்த உள்ளே இருக்கிற காற்றை வெளியே விடுங்க. விட்டிங்களா? விட்ட பிறகு இந்த காற்று உள்ளே போகாமல் வெளியவே நிறுத்துங்க. உள்ளே இழுக்க வேண்டும், இங்கே நிறுத்த வேண்டும். உள்ளே ஒரு 5லேருந்து 10 செகண்ட் உள்ளே நிறுத்த வேண்டும். அப்புறம் வெளியே விட வேண்டும். வெளியே விட்டுட்டு வெளியே நிறுத்த வேண்டும். ஒன்று உள்ளே இழுத்துதல், பூரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே அடக்குதல், அங்கே வைத்துக்கொள்ள வேண்டும். அது அந்தர கும்பகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 2 மூக்கு வழியாக வெளியேற்ற வேண்டும். வெளியேற்ற அதுக்கு ரேச்சகம் என்று பெயர். வெளியேற்ற பிறகு காற்று உள்ளே போகாமல் வெளியவே நிறுத்த வேண்டும். அது பாஹ்ய கும்பகம், பஹீர் கும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூரகம், அந்தர் கும்பகம், ரேச்சகம், பாஹ்ய கும்பகம் இல்லை பாஹிர கும்பகம். பூரகம், அந்தர் கும்பகம், ரேச்சகம், பாஹ்ய கும்பகம். இந்த 4 பண்ணால் இப்போ நம்ம என்ன சேர்த்துருக்கோம்? கும்பகம் சேர்த்துருக்கோம், அந்தர் கும்பகம், பாஹ்ய கும்பகம் சேர்த்துருக்கோம். இது தாங்க பிராணாயாமம். இது கைகள் கால்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன். கண்ணை மூடிக்கிட்டு பண்ணுங்கள். பிராணாயாமம் பண்ணுறது கண்ணை மூடி பண்ணுங்கள், பழகுங்க அந்த மாதிரி. இது தாங்க சாதாரண பிராணாயாமம். இது பண்ணால் கூட போதும். இதுக்கு அடுத்தது கொஞ்சம்
மாற்றலாம். இதுக்கு பேர் அனுலோம் விலோம் பிராணாயம். இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மூக்குத்துளியை மட்டும் உபயோகிக்கிறோம். முதல்ல வலது பக்கம் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணி இடது பக்கம் வெளியே விட்டுடலாம். இடது மூக்குத்துளி வழியாக வெளியே விட்டுட வேண்டும். வெளியே நிறுத்திட்டோம். பாஹ்ய கும்பகம். இப்போ ரேச்சகம் உள்ளே வாங்கியாச்சு. இப்போது அந்தர் கும்பகம் உள்ளே வச்சுட்டுருக்கோம். இப்போது இந்த மூக்கை க்ளோஸ் பண்ணி இந்த மூக்கை ஓப்பன் பண்ணி வெளியே விடுறோம். இங்கே பாஹ்ய கும்பகம் வெளியே விட்டு வெளியே வச்சுருக்கோம் 5 to 10 seconds. இப்போது மறுபடியும் உள்ளே வாங்குகிறோம். இந்த மூக்குத்துளி வழியாக உள்ளே வாங்குகிறோம். இப்போ இது க்ளோஸ். இப்படிங்க எந்த மூக்குத்துளி வழியாக வெளியே விடுகிறோமோ அதே மூக்குத்துளி வழியாக உள்ளே வாங்க வேண்டும். இதுதாங்க ரூல். அப்புறம் அந்தர் கும்பகம், பாஹ்ய கும்பகம். இது எவ்வளோ நேரம் உங்களால் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். சுகமாக பண்ணுங்க. இப்போது ஆசனம் சுக ஸ்திர ஆசனம் சொல்கிறோமா இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பிராணாயாமம் கூட சுகமாக பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க சாமி. இது கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய வேலை இல்லை. என்ஜாய் பண்ணணும். நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பிராணாயாமம் பண்ணும்போது உங்கள் ஹார்ட்டு ஃபங்க்ஷனிங் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இப்போது உங்களுக்கு ஹார்ட்டுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னாக்கா இனிமேல் பிளாக்ஸே வராது. ஹார்ட்டு பிளாக்ஸே வராமல் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதம், ஒரு கருவி பிராணாயாமம். அதே மாதிரி நுரையீரல் சுத்தமாக இருக்கும். லிவர், கிட்னிஸ், மைண்ட் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு வழி பிராணாயாமம். இப்போ சாதாரண கடவுள் வலிக்கும் இந்த பிராணாயாம வலிக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னாக்கா, கொஞ்ச நேரம் உள்ளே வச்சுக்கிறோம். ஒரு 5 to 10 செகண்ட் வரைக்கும் உள்ளே வச்சுக்கிறோம். கும்பகம், அந்தர் கும்பகம், பாஹ்ய கும்பகம். அப்போது இந்த ஹார்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக காற்று கிடைக்கிறது, ஆக்சிஜன் கிடைக்கிறது. ஹார்ட்டுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிது, நுரையீரலுக்கு அதிகமாக கிடைக்குதுன்னாக்கா மற்ற அங்கங்களுக்கு எல்லாமே ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கிறது. அந்த ஆக்சிஜன் தான் பிராணத்துக்கு மூலம். இது தாங்க பிராணாயாமம் என்றால் வேறு எதுவும் இல்லை. கஷ்டப்படாமல் சுகமாக பண்ணுங்க. கைகள் யூஸ் பண்ணி பண்ணலாம். கைகள் யூஸ் பண்ணி அனுலோம் விலோம் பிராணாயாமம், ரெண்டாவது சொன்னது அனுலோம விலோம் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க, பண்ணலாம். இன்னையிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் காத்தால் எழுந்த உடனே ஸ்நானம் கிரம் பண்ணிட்டோ இல்லை மூஞ்சி கழுவிட்டோ இப்போது உட்கார்ந்து பண்ணணும். பிராணாயாமம் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க, 15 நிமிஷம் பண்ணுங்க. அதே மாதிரி சாயங்காலம் மறுபடியும் பண்ணுங்க. வெறும் வயிற்றில் பண்ணுங்க. வெறும் வயிற்றில் பண்ணுறது ரொம்ப சேஃப்டினாக்கா அவ்வளோ சேஃப்டி, அவ்வளோ ஆரோக்கியம். நன்றி, வணக்கம். அடுத்த அங்கம் அடுத்த போஸ்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.